ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரே வழி, அதற்கான ஒரு வேத வசனம் யோவான் 14:6. அதற்கா இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒரே வழிதாங்க இருக்கு இந்த உலகத்துல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒண்ணுமே வழியே தெரியலங்க, வாழ்றதுக்கு வழி என்னன்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இப்படிதான் நம்ம புலம்பிட்டு இருக்கோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இங்க தோமாவை பார்க்கும்போது பாருங்க, தோமா நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு இல்லையா? எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவ சந்தேகப்படுறதும் கேள்வி கேட்கிறதும் அவருடைய வேலையாகவே இருந்துச்சு. வேதத்தை பார்க்கும்போது, வேதத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா அவர் எந்த அளவுக்கு கேள்வி கேட்டாரோ, எந்த அளவுக்கு கடவுளை சந்தேகப்பட்டாரோ, அந்த வாழ்க்கையே பாருங்க அவனுக்கு மாறிடுச்சு. எப்படின்னா, எதெல்லாம் வாழ்க்கையில சந்தேகமோ அதெல்லாமே கடவுள் தீர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாரு. எதெல்லாம் கேள்வியா இருந்துச்சோ அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்போ பாருங்க, தோமாவுடைய வாழ்க்கையில அவர் ஒரு பலவானா மாறத்துக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னா, கடவுளுடைய பதிலும் கடவுளுடைய தீர்மானமும் அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு கடவுளை நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, எனக்கு என்ன வழி, என் வாழ்க்கைக்கான வழி இருக்கா, என் பிசினஸ்க்கான வழி இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா கடவுள் சொல்ற வாழ்க்கை பாருங்க, நானே தான் வழி. நம்ம சில வேலைகள்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது பிசினஸ் ஆகட்டும், இல்ல சில வேலையாகட்டும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த முயற்சி கடைசி வரைக்கும் வெறும் முயற்சி மட்டுமே நீங்க நம்பி இருந்தா அது சாத்தியமாகாதுங்க. வாழ்க்கையில நீங்க சாத்தியமான ஒரு வாழ்க்கை, நிலைப்பரமான ஒரு வாழ்க்கை, நிலைதரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இயேசுதான் வழி. நிறைய வேளையில நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய சுயம், நம்மளுடைய தனிப்பட்ட விதத்துல நம்மை சார்ந்துகிட்டே நம்ம வாழ்றோம். என்னால இது செய்ய முடியும், நான் தான் இதுக்கு எல்லாமே பாருங்க, என்னால மட்டும்தான் முடியும், இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுளுடைய துணை இல்லாம இந்த உலகத்துல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா பாருங்க, இந்த உலகத்துல நீங்க பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் மனுஷங்க விடவே மாட்டாங்க உங்களை. ஏன்னா எப்படியாவது உங்க மேல ஏதாவது ஒரு பழிய போடணும், உங்க மேல ஒரு குற்ற சொல்லணும், உங்களை ஏதாவது ஒண்ணு சீறிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல பாருங்க, கடவுள் தான் வழின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. கடவுள் உங்க மேல பாருங்க அவர் அன்பு காட்டுறார். அதனாலதான் பாருங்க உணர வச்சிருக்காரு. வாழ்க்கையில பல வேலைகள்ல பல பிரச்சனையை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம் தான் இன்னைக்கு பிரசங்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் பாருங்க ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட விதத்துல பல பாடங்களை அவர் அனுமதிக்கிறார். எதுக்காகனா, அவரே பாடுபட்டார், அவர் மேல பழி வரலையா? அவர் மேல என்ன, இயேசு இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் பொழுது பாருங்க எல்லாரும் ஓஹோன்னு பாராட்டினவங்க தான் 100 பேர் நினைக்கிறீங்களா? இல்ல, கடவுள் தான் பாருங்க இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணிச்சாருங்க, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அப்படிப்பட்ட கடவுளுக்கே அவ்வளவு பிரச்சனைனா, இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதை பார்த்து நம்ம ஆச்சரியவே படக்கூடாது. ஏன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்களே. கடவுளுக்கே அந்த பிரச்சனையா, அவரே அவருடைய பிரச்சனையை தீர்க்க முடியான்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க. அவர் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இங்க வரலங்க. அவருக்கு என்ன பிள்ளைக்குட்டி எல்லாம் இருந்துச்சா அவர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு? இல்ல அவர் கடன் வாங்கியிருந்தாரா அவர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரா? இல்லங்க. அவர் எதுக்காக வந்தார் தெரியுங்களா? உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க வேண்டும். நம் மீது 1000 பேர் பழி போடலாம், 1000 பேர் பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், 1000 பேரை காட்டிலும் நான் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொல்றார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய தேவனை நீங்க மகிமைப்படுத்தணும், அவரை நீங்க பெருசா எண்ணணும். உங்க மேல பழி போடுறவங்களையும் உங்களை நிந்தனையான பேச்சிலையும் உங்களை தூஷிக்கிறவங்களையும் நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது. அதுக்கெல்லாம் தேவன் பாருங்க சரிக்கு சரி அவர் பாத்துக்குவாருங்க. நம்ம ஏன் அதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும்? நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக இங்க வரல. தேவன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக இங்க வந்தாரு இந்த பூமியில? இல்லங்க. அவர் எடுக்கிற ஆக்ஷன் ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் செய்த பாவத்தை சுமந்து தீக்க அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தார். இன்னைக்கு வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பாருங்க, இன்னைக்கு ஏதோ பிறந்துட்டோம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. பிதாவினுடைய திட்டம், இயேசுடைய ஆண்டவருடைய குமாரனுடைய கீழ்ப்படிதல் எப்படி இந்த உலகத்துல ஜெயிக்க வச்சதோ அதை போல இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்க மேல பழி வந்தா அதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு, ஆண்டவரே நீங்க இருக்கீங்க, நீங்க என்ன பாக்குறீங்க. ஒவ்வொரு வேலையிலையும் பாருங்க, மனுஷன் பாக்குறான்னு வாழ்ற ஆள் இல்ல, கடவுள் பாக்குறாருன்னு வாழ்ற ஆளா நீங்க மாறி பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பழிகள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் அது அவர் பார்த்து கொள்வாருங்க. ஏன்னா அவர் சும்மா பார்த்துட்டு இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல அழகா, இந்த பூமி முழுவதும் என் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல புலம்புறாரு பாருங்க, ஒருவனையும் காணேன் என்று வருகிறது. அப்போ இந்த உலகத்துல அவருக்கு
அதாவது அவருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவது அவருங்க. அவர் தாங்க விடுதலையாக்க முடியும். வேற யாராலையுமே விடுதலையாக்க முடியாது. ஊழியக்காரர்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, அல்லது நீங்க ஊழியமே பண்ணாம வீட்டுல இருக்கீங்களா, பரவாயில்ல, உங்க மேல பழி வருதா, அது கடவுள் பார்த்துக்குவாருன்னு விட்டுருங்க. அவர் சொல்றாரு, பழி வாங்குவது எனக்குரியது, அத அவர்கிட்ட கொடுத்தரணும். அவருடைய வேலையை நீங்க எடுக்காதீங்க. வேணாம், எந்த மனுஷனையும் பாருங்க, அவர் சொல்றாரு சபிக்க வேண்டாம். ஏன்னா தேவனுடைய சாயலாய் மனுஷனை படைக்கப்பட்டிருக்காருங்க. அதனால நம்ம யாரையும் சபிக்க வேண்டாம். ஏன்னா அவன் ஒருவேளை ஏதாவது ஒரு விதத்துல சபிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பாருங்க, கடவுளுக்கு நாளைக்கு நம்ம பதில் சொல்லணும். எதுக்குங்க? அந்த சாபங்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசிட்டோம், அந்த சாபத்துல இருந்து விடுதலை ஆகிட்டோம். ஆனா இதை அறியாதவர்களை நம்ம சபிச்சு என்ன பண்ண போறோம்? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க தானங்க செய்யணும். அவர் தாங்க ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் தான் வழி. நம்ம முயற்சியே நம்ம செஞ்சு செஞ்சு என்ன பண்றோம்னா, நம்ம முயற்சியே சார்ந்து வாழ்ந்துகிட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து தாங்க வழி. உங்க பிசினஸ்ல ஒருவேளை தோல்வியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க பிசினஸ் சரியா நடக்கல நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சரியா போகல நினைக்கிறீங்களா? கடவுள் பாருங்க, இயேசுதான் வழி. உங்க முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்னா, இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கைய. என்னுடைய முயற்சி எல்லாவற்றிலும் நான் தோத்து போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்க உதவி இல்லாம இந்நாள் வரைக்குமே நானே முயற்சி பண்ணிட்டேன். இன்னைக்கு இப்பத்துல இருந்து நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் பாருங்க, உங்க உதவியோட நான் எடுக்க போறேன். முயற்சி பண்ண வேணான்னு சொல்லலைங்க, முயற்சி எடுக்கணும். ஆனா கடவுளுடைய உதவியோட, அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோட எடுக்கும் பொழுது பாருங்க, அது கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன் பாருங்க, அது பெரிய காரியங்களாக அவர் மாற்றுவார். அதற்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல தகப்பனே, நாங்கள் வேதத்தை பார்த்தோம் ஆண்டவரே. ஒரே வழி, எங்க வாழ்க்கையில வழியே இல்லை. இந்த வழியில போய் பார்க்குறோம், அந்த வழியில போய் பார்க்குறோம். இப்படி சம்பாதிக்கலாமா, இல்ல அப்படி சம்பாதிக்கலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா, அந்த பிசினஸ் பண்ணலாமா, இந்த வாழ்க்கை சரியில்லை, இல்ல இன்னொரு வாழ்க்கை சரி வருமா என்று சொல்லி சமாரியா ஸ்திரீயை போல இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கை முயற்சியிலேயே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை இசப்பா, நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன். எங்க வாழ்க்கையில எல்லாமா இருக்கிறீங்க ராஜா. நீரே ஆண்டவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமான தேவன் சொன்னீங்கப்பா. நீர் இருக்கிறவர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவராய் இருக்கிறீர். எங்க வாழ்க்கையில நீர் நல்ல காரியங்களை மாத்திரமே செய்ய எங்கள் வாழ்க்கையில வந்தீங்க சுவாமி. நீங்களே எங்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து எங்களை நடத்தும்படியாக இந்த நாட்கள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை பிசினஸ்லயும் எங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே படிக்கட்டுல நாங்க ஏறும் பொழுதும், ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டெப்பு நாங்க எடுத்து வைக்கும் போதும் ஆண்டவரே எங்க கூட இருந்து நடத்துங்க சுவாமி. அப்பா, நீங்க தான் எங்க கூட இருக்கீங்கன்னு சொல்லி உணர வைங்க. எங்களுக்கு ஒவ்வொரு அதிசயங்களையும் காண பண்ணுங்க ராஜா. ஒவ்வொரு வேலையிலையும் எங்க கூட இருந்து கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. உடைய தயவு, உடைய இரக்கம், உடைய ஆண்டவரே காருண்யம் எங்க கூட இருக்கட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எசப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.